மாசில்லா சுத்தமா திருப்புண்ணிய தீர்த்தத்தினால் குற்றம் நீங்கி விடகுணம் மாறேற்ற ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் மாசில்லா சுத்தமா திருப்புண்ணிய தீர்த்தத்தினால் குற்றம் நீங்கி விடகுணமாறேற்ற ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வாரத்தின் முதல் நாளிலே நாம் சபையாக ஒன்று சேர்ந்து தேவனை தொழுது கொள்வது என்பது நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறதான மிக பெரிதான ஸ்லாக்கியம். ஆகையினாலே நாம் நன்றி உணர்வோடு மகிழ்ச்சியோடு முழுமனதோடு ஆவியோடு உண்மையாக அவரை நாம் தொழுது கொள்வோம். தூக்கமாக ஒரு பாடலை நாம் தெரிந்து கொள்வோம். சகோதரர்களை அன்போடு அழைக்கின்றோம். கலங்கிடாதே நீ திகைத்திடாதே, காக்கும் முன் தேவன் நான் என்றாரே. கலங்கிடாதே, கவலையால் உள்ளம் கலங்கி போனாலும் கண்ணீரே உந்தன் உணவானாலும். கவலையால் உள்ளம் கலங்கி போனாலும் கண்ணீரே உந்தன் உணவானாலும். கஷ்டங்கள் உன்னை சூழ்ந்து கொண்டாலும் கரம் பிடித்தே உன்னை நடத்திடுவாரே. கஷ்டங்கள் உன்னை சூழ்ந்து கொண்டாலும் கரம் பிடித்தே உன்னை நடத்திடுவாரே. அலைகள் மோதி படகு அசைந்தால் அமைதி தரவே வந்திடுவார். அமைதி தரவே வந்திடுவார். கலங்கிடாதே நீ திகைத்திடாதே, காக்கும் முன் தேவன் நான் என்றாரே. கலங்கிடாதே. முதலாவது துதி ஜெபத்தை ஏறெடுக்கும்படியாக சகோதரர் ஒருவரை அன்போடு அழைக்கின்றோம். பரலோகத்தில் வாசமாக இருக்கிற எங்கள் நல்ல பிதாவே, இக்காலத்தில் எங்களை அற்புதமாக வழிநடத்தி கொண்டு வருகிறவரே, உம் கிருபையாலும் உம் இரக்கத்தாலும் நாங்கள் வாழ்கிறோம். எங்களால் ஆகுமென்று யோசிக்கும் தகுதி கூட இல்லாதவர்கள், எங்களுடைய தகுதியெல்லாம் உமது குமாரனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசுவில் இருக்கிறது. இந்த நாளிலே அவர் மூலமாய் அவர் இரத்தத்தால் கழுவப்பட்டவர்களாய் பலவீனராகிய நாங்கள் ஆவியின் பலத்தால் உம் சமூகத்திலே வந்து உம்மை தொழுது கொள்ள காத்திருக்கிறோம். நல்ல பிதாவே, எல்லாருமாய் சேர்ந்து எங்களை ஒரு பலி போல மொத்தமாக பலிபீடத்தின் மேலே ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளில் உம்மை தொழுது கொள்வதனால் உண்டாகிற ஆசீர்வாதம், சமாதானம், சுகம் அனைத்தையும் பெற்றுக்கொள்ள வாஞ்சையாய் எங்களை தாழ்த்துகிறோம். எங்கள் பாவ குற்றங்களை மன்னித்து எங்களை சுகந்த வாசனையாக முகர்ந்து எங்களை பலியாக ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதிப்பீராக. நீ செய்த எல்லா உபகாரங்களுக்காக நன்றி என்று சொல்வதை தவிர வேறொன்றும் எங்களிடத்தில் இல்லை. எங்களை தாழ்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் துதித்து ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே உங்களை ஆசீர்வதித்து உலகளாவிய இந்த பொது தொழுகைக்கு வரவேற்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேன். அன்பான திருச்சபையே, பரிசுத்தவான்களே, தேவ பிள்ளைகளே, நாளைய மறுரூபத்திற்கென்று இன்று காத்திருக்கிறவர்களே, இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையை எண்ணி ஆச்சரியத்தோடு ஒவ்வொரு நாளையும் கடத்தி கொண்டிருக்கிற புண்ணியம் செய்த பரிசுத்தவான்களே, எவ்வளோ அருமையான இந்த தொழுகையில் உங்களை சந்திப்பது எவ்வளோ மகிழ்ச்சியையும் உணர்ச்சியும் எனக்குள்ளே உண்டாக்குறது. சகோதரர்களே, ஒரு வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நாம் போகிற வருகிற வழிகள் அது ஒரு வழியாய், இரு வழியாய், 4 வழியாய் இருக்கிறது. குடும்பம் கூட அப்படி தான் இருக்குது. நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் அப்படி தான் இருக்குது.
நம்முடைய முன்னோர்கள் சொல்வார்கள், என்னை முச்சந்தியிலே நிறுத்தி விட்டானே. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, 4 பக்கத்தில் எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியாத இடத்துல என் பிள்ளைகளை என்னை நிறுத்திட்டாங்க. எல்லா கடனும், எல்லா வியாதியும், எல்லா அவமானங்களும் நான் சந்திக்க வேண்டிய ஒரு முச்சந்தியிலே என்னை விட்டு விட்டார்களே, ஒரு முட்டு சந்திலே விட்டு விட்டார்களே. சகோதரர்களே, வாழ்க்கையில் ஏதாவது ஒரு வழியில் நாம் நிற்க தான் செய்கிறோம். நாம் தான் நல்ல வழிகளை தேர்ந்தெடுக்க வேண்டும். பாருங்கள், எரேமியா 6ஆம் அதிகாரம் 16வது வசனம். வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். அன்பு தோழர்களே, பரிசுத்தவான்களே, நல்ல வழி எதுவென்று பார்த்து கேட்டு விசாரித்து நடவுங்கள். அப்பொழுது உங்கள் சரீரத்துக்கு அல்ல, உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும், சுகம் உண்டாகும், நம்பிக்கை உண்டாகும். சகோதரர்களே, பைபிளை நாம் திறந்து படிக்கும்போது நல்ல வழி எது? இயேசு சொன்னார் யோவான் 14:6, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னாலே அன்றி ஒருவனும் பிதாவினிடத்தில் வாரான் என்று சொன்னார். சகோதரர்களே, இன்றைக்கு சபைக்குள் இருக்கிற மக்கள் நல்ல வழியிலே நடக்கும்படி வந்தவர்கள், பரலோகத்தை நோக்கி நடந்து கொண்டிருக்கிறவர்கள், கர்த்தராகிய இயேசுவினுடைய வருகைக்காக காத்து கொண்டிருக்கிறவர்கள். நாம் நல்ல வழி எதுவென்று கேட்டு விசாரித்து நடந்தாலும் நம்முடைய உடலானது நடக்க மறுக்கிறது. கால் வீங்கி விட்டது, வயிறு வீங்கி விட்டது, நெஞ்சு வலிக்கிறது, எனக்கு சமாதானம் இல்லை, எனக்கு உணவில்லை. வாழ்க்கை முழுவதும் இந்த பிரச்சனைகள் நம்முடைய ஆத்மாவை நொந்து போக செய்கிறது. நல்ல வழியை தெரிந்து கொண்டாலும் அந்த வழியிலே நடப்பதற்கான ஒரு சக்தியை தேவன் நமக்கு கொடுக்க வேண்டும். எரேமியா 10:23, கர்த்தாவே, மனுஷனுடைய வழி அவனாலே ஆகிறது இல்லை என்றும் தன் நடைகளை நடத்துவது நடக்கிறவனாலே ஆகிறது அல்லவென்றும் அறிவேன். ஒரு மனுஷன் நடக்கிற வழியை கண்டுபிடித்தாலும் அந்த நடக்கிற காலை, நடக்கிற மனதை பலப்படுத்துகிற ஒரு கடவுளாக இருக்க வேண்டும். It is not in man to direct his own steps. It is God who directs his steps. வழி தெரிகிறது, ஆனால் நடக்க நம்மால் முடியவில்லை. அந்த தோழர்களே, நாம் நடப்பதற்கான ஒரு சக்தியை தேவன் தருவார். சங்கீதம் 32:6வது வசனம். ஆனாலும் மனுஷரில் ஒரு ஆவி உண்டு, சர்வ வல்லவருடைய சுவாசமே அவர்களை உணர்வுள்ளவர்களாக்கும். நம்மை நடத்துவதற்கு தேவன் தமது ஆவியை தந்திருக்கிறார். நாம் நடக்கிறோம் என்ற உணர்வையும் நமக்கு தந்திருக்கிறார். We have the spirit, we have the sensation. நாம் அந்த வழியில் நடக்கிறோம் என்ற உணர்வு, அந்த எண்ணம் நமக்குள் இருக்கிறதை உணர வேண்டும். ஆவியானவர் நம்மை நன்றாக நடத்துகிறார் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சங்கீதம் 34:4வது வசனம். தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார், சர்வ வல்லவருடைய சுவாசம் எனக்கு உயிர் கொடுக்கிறது. நல்ல வழி எதுவென்று பார்த்து கேட்டு விசாரித்து நடக்கிற மனிதன் தன்னுடைய உடல் சோர்வால், மனச்சோர்வால் தயங்கும் போது தேவன் நமக்கு தந்த ஆவி நமக்கு உயிரை தருகிறது, நம்மை பலப்படுத்துகிறது. சங்கீதம் 31:4வது வசனம். அவர் என் வழிகளை பார்த்து என் நடைகளை எல்லாம் எண்ணுகிறார் அல்லவோ. எவ்வளோ அற்புதமான ஒரு வசனம். நம்முடைய குழந்தை நமக்கு பின்னாலே வருகிறாள், அவள் தயங்கி மெதுவாக சோர்ந்து வருகிறாள்.
முன்னால் சென்ற பெற்றோர் அந்த குழந்தையால் நடக்க முடியவில்லை, சோர்வாய் இருக்கிறாள், இயல்பாக நடக்கவில்லை என்பதை பெற்றோர் புரிந்து கொண்டார்கள். இப்பொழுது பெற்றோர் அவளை நோக்கி நடந்து, பின்னோக்கி நடந்து, அவளை 2 கரங்களால் தூக்கி தன் தோள் மீது வைத்து கொண்டு அவர்கள் நடக்க ஆரம்பித்தார்கள். இந்த காட்சியை நாம் சமுதாயத்தில் பார்க்கிறோம். அவ்விதமாக நம்முடைய நடைகளை நாம் தாழ்த்தும் போது, நாம் பலன் இல்லாமல் இருக்கும்போது அவர் நம்மை சுமந்து செல்கிறவராக இருக்கிறார். நம்மை தேற்றி ஆற்றி நமக்கு பலனை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். சங்கீதம் 32:8 நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்களை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். நாம் நடந்து வரும்போது நம்மை பார்த்து கொண்டே இருப்பதற்கு தேவனுடைய கண்கள் இருக்கிறது. இப்போல்லாம் சொல்கிறாங்க மேலே ஒரு சேட்டலைட் இருக்கிறது. மேலே அந்த சேட்டலைட் நாம் எங்கே போகிறோம், எங்கே வருகிறோம் எல்லாத்தையும் அந்த செல்போன் வழியாக வீட்டில் இருக்கிறவர்கள் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். அன்பு சகோதரர்களே, தேவ பிள்ளைகளாகிய நாம் எங்கே போனாலும் எங்கே இருந்து வந்தாலும் அவர் தமது கண்களாலே நம்மை பார்க்கிறார். இன்னும் கொஞ்சம் வேகமாய் நட, மேலே ஏறி வா என்று நமக்கு போதித்து புத்தி சொல்லி நம்மை அவர் வழி நடத்துகிறார். அன்பு சகோதரர்களே, கர்த்தர் நம்மை வழி நடத்தும் போது நம்மை மறந்து விடுவாரா? அல்லது அவருடைய வார்த்தை பலிக்காமல் போய்விடுமா? சகோதரர்களே, அப்படி நடப்பதே கிடையாது. காரணம் சங்கீதம் 33:9 அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். கர்த்தருடைய வல்லமையான வார்த்தைகள் திட்டமாக நம்மை வழிநடத்தக்கூடியதாக இருக்கிறது. அதை அவர் முற்றிலுமாக கவனித்துக் கொள்வார். இந்த வாழ்க்கை என்ற பாதையில் நடக்கும்போது இந்த உடலுக்கு பசிக்கிறது. வாழ்கிற மனிதர்கள் எல்லாரும் மனுஷன் படுகிற எல்லா பிரயாசமும் தன்னுடைய வாய்க்காகத்தானே என்று நாம் படிக்கிறோம். ஆல் த லேபர் ஆஃப் மேன் ஒன்லி ஃபார் ஹிஸ் மவுத். வேலைக்கு செல்கிறவர்கள் உழைக்க செல்கிறார்கள், உழைக்க செல்கிறவர்கள் உணவை சம்பாதிக்கிறார்கள், உணவை சம்பாதிக்கிறவர்கள் வாய் வழியாக தன் வயிற்றை நிரப்புகிறார்கள். எல்லா மனிதனும் அது ஒயிட் காலர் ஜாப் அல்லது ப்ளூ காலர் ஜாப், நீ தாழ்ந்த வேலை செய்தாலும் உயர்ந்த வேலை செய்தாலும் நோக்கம் ஒன்று தான், உன் வயிற்றுக்காக தான் வேலை செய்கிற. ஆனால் தேவனுடைய வழியில் நடக்கிற மக்களை அற்புதமான வழியில், அது கஞ்சானாலும் அது விலையேற பெற்ற உணவானாலும் திருப்தியை தேவன் நமக்கு கொடுக்கிறார். பஞ்சகாலத்திலே நம்மை உயிரோடு காக்கிறவராக அவர் இருக்கிறார். சங்கீதம் 33:19 பஞ்சத்திலே அவர்களை உயிரோடு காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. இவ்வளவு அற்புதமான வார்த்தை. பஞ்சகாலத்திலே நம்மை உயிரோடு காக்க கர்த்தருடைய கண்கள் அவர்கள் மீது நோக்கமாயிருக்கிறது. ஆகவே கர்த்தருடைய வழியிலே நடக்கிற மக்கள் நன்றாய் விசாரித்து கேட்டு நல்ல வழி எது என்று பார்த்து அதிலே நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் உண்டாகும் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்படியே நடக்க ஆரம்பித்தாலும் இந்த உடல் மறுக்கிறது, பலவீனமாக இருக்கிறது, இந்த உடல் முழுவதும் புண்ணாக இருக்கிறது. ஆகவே நடப்பதற்கான ஒரு சக்தியின் தேவன் நமக்கு தருகிறார். மனுஷனுடைய நடைகளை அவர் விசாரித்து தாங்குகிறவராக இருக்கிறார். ஒரு சமயத்தில் பைபிளில் ஆபிரகாமுடைய மனைவி சாராள், சாராளுக்கு பிள்ளை இல்லை. ஏறக்குறைய ஒரு 10 ஆண்டுகள் சென்று விட்டது. அப்பொழுது அவளுடைய வீட்டில் எகிப்து தேசத்தை சேர்ந்த ஒரு பெண்
அவள் தன்னுடைய வீடு நாடு அனைத்தையும் விட்டு வந்த ஒரு அடிமை. அவளுக்கென்று யாருமே இல்லை. அவளை ஏற்றுக்கொண்ட ஆபிரகாம் சாராள் மட்டுமே அவளுக்கு துணையாக இருக்கிறாங்க. இப்பொழுது சாராள் தனக்கு ஒரு பிள்ளையை உண்டாக்கும்படி ஆபிரகாம் இடத்துல, ஐயா எனக்கு தான் பிள்ளை இல்லை, இந்த அடிமை வழியாக ஒரு பிள்ளையை பெற்றுக் கொடுங்க என்று கேட்டுக்கொண்ட போது ஆபிரகாம் ஆகாரை சேர்த்து கொண்டான். அவளுக்கு பிள்ளை நின்றது. அது வயிற்றில் வளர்ந்தது. ஒரு 8 மாதம் பெருகிய போது அந்த ஆகார் தன்னுடைய நாச்சியார் ஆகிய சாராளை கேவலமாக பார்க்க ஆரம்பித்தார். அசிங்கமாக அவளை பார்க்க ஆரம்பித்தார். அந்த காலத்தில் இந்த மலடி என்ற ஒரு பட்டம், குழந்தையின்மை என்ற அந்த கருத்து சாபமாக கருதப்பட்டது. அது சாராளுக்கு தாங்க முடியல. என் வீட்டில் என் சோறு தின்ற ஒரு அடிமை, அந்த அடிமைக்கு கேட்க ஒரு ஆள் கிடையாது, ஒரு அடிமை என்னை கண்டு கேலி செய்கிறாளே என்று வருத்தமாக இருந்தது. அப்பொழுது சாராள் தன் கணவனாகிய ஆபிரகாம் இடத்துல இவளை வீட்டை விட்டு அனுப்ப வேண்டும் என்று சொன்னாள். அப்பொழுது நீதிமானாகிய ஆபிரகாம் தன் மனைவியை பார்த்து, அது உன்னுடைய விருப்பம், நீ என்ன செய்ய விரும்புகிறாயோ அதை செய்ய அவளுக்கு என்று சொன்னான். இது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு கதை போல உங்களுக்கு தெரியும். ஏனென்றால் ஆபிரகாம் தேவனுடைய நீதியை அறிந்தவனாயிருக்கிறான், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவனாக இருக்கிறான், தேவனுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறும் என்று காத்திருக்கிறவனாக இருக்கிறான். அவனுடைய மனதில் தடுமாற்றம் இல்லை. கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி சாராய் வழியாக அவனுக்கு பிறக்க வேண்டிய சந்ததி வாக்குத்தத்தம் நிறைவேறும் என்று அவன் காத்திருந்தான். அவன் ஒன்றும் ஆகாரை அடிமையை தனக்கு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கல. இதெல்லாம் செய்தது சாராள் தான். இப்பொழுது சாராள் ஆகாரை பார்த்து, நீ வீட்டை விட்டு வெளியே போ என்று துரத்த ஆரம்பிச்சிட்டான். வேற ஒன்றும் செய்யலை. அவளுக்கு சூடு வைக்கலை, அவளை அடிக்கலை, அவளை பட்டினி போடல, அவள் தலையை மொட்டை அடிக்கலை, வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லிட்டான். இப்பொழுது அடிமை பெண்ணான ஆகார் எங்கே போவாள்? அவள் நிறை கர்ப்பிணியாக இருக்கிறாள். எங்கே ஒதுங்குவாள்? யார் அவளை ஏற்றுக்கொள்வார்கள்? அவள் எப்படி எகிப்துக்கு நடந்து செல்ல முடியும்? நடு பாலைவனத்தில் நிற்கிறாள். வழி எதுவுமே இல்லை. மரணம் ஒன்றே நோக்கி போகிறாள். எல்லாவற்றையும் காண்கிற தேவன், வழிகளை காண்கிற தேவன், வழிகளை காண்கிற தேவன் ஆகாரை கண்டார். ஆகாருக்கு தம்மை வெளிப்படுத்தினார். நீ போய் உன் நாச்சியார் இடத்துல கீழ்ப்படிந்து இரு என்று சொல்லி அவளை திருப்பி அனுப்பினார். இந்த காட்சியை நீங்கள் பார்க்கும்போது தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை உணர்ந்து கொள்ள முடியும். ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 13வது வசனம். அப்பொழுது அவள், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்திலே கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடு பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். அன்பு சகோதரர்களே, ஆகாருடைய வாழ்க்கையில் அவருடைய வாயிலிருந்து பிறந்த பரிசுத்தாவின் வார்த்தை ஒன்றை இப்பொழுது நீங்கள் கேட்டீர்கள். அவள் உச்சி குளிர்ந்து, அவளுடைய வயிற்றிலுள்ள கர்ப்பம் கனி மகிழ்ந்து, நடுவிலே வனாந்தரத்தில் மரணத்தை நோக்கி சென்ற அவளுக்கு தேவன் தரிசனமானதுனால தேவனுக்கும் தனக்கும் உள்ள அந்த அன்பின் உறவை நட்ட நடுவழியிலே அவள் நின்ற போது காப்பாற்றியிருந்த தேவனை ஒரு புத்தம் புதிய பெயராலே அழைத்தாள். எல்ரோயி. எல்ரோயி என்று சொன்னால் என்னை காண்கிற தேவன் என்று அர்த்தமாம். அன்பு சகோதரர்களே, நம்முடைய வாழ்க்கையில் உணர்ச்சி மிக்க இந்த வசனம், இந்த வார்த்தை எல்ரோய் என்ற அந்த வார்த்தை உங்களுக்குள் இருக்கணும். இந்த காலையில் மகனே மகளே,
தாயே தகப்பனே, திருச்சபையே, உங்கள் எல்லா தேவைகளிலும், குறைகளிலும், வலிகளிலும், அவமானங்களிலும் நீங்கள் நல்ல வழி எது என்று கேட்டு விசாரித்து நடக்கும்போது உங்கள் உடல் மறுக்கிறது, அது வியாதி கொண்டிருக்கிறது, அது வதைக்கப்பட்ட ஒன்றை போல் இருக்கிறது, காய்ந்து போன ஒன்றாக இருக்கிறது, செத்துப்போன ஒரு உறுப்பாக உடலின் ஒரு பகுதி இருக்கிறது. நீங்கள் உங்களை காண்கிற தேவனை தெரிந்து கொள்ளுங்கள். எல்ரோயி என்று சொல்லுங்கள். லார்ட் ஹூ சீஸ் மீ என்று சொல்லுங்கள். அவருடைய கண்களின் கீழே நீங்கள் வாருங்கள். ஆகார், நீர் என்னை காண்கிற தேவன் என்று சொன்னாள். இந்த காலையில், இந்த புதிய மாதம், புதிய நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி உங்களை காண்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். அவர் உங்களை வழி நடத்துவார். பஞ்சகாலத்தில் உங்களை உயிரோடு காப்பாற்றுவார். அவர் சொன்னதை அவர் மனம் மாற மாட்டார். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்று உணர்ந்து இந்த அற்புதமான தொழுகையை மனப்பூர்வமாக நிறைவேற்றி கர்த்தருடைய பந்தியில் சேர்ந்து ஜீவனுள்ள காணிக்கைகளை தந்து அவரை தொழுது கொண்டு நீங்கள் சமாதானத்தோடு செல்லும்படியாக உங்களை ஆசீர்வதித்து இந்த நற்செய்தியை இங்கே நிறைவு செய்கிறேன். பிரார்த்தனை செய்வோம். பரலோகத்தில் வாசமாக இருக்கிற அற்புதமான தகப்பனே, நல்ல வழி எதுவென்று பார்த்து கேட்டு விசாரித்து அதிலே நாங்கள் நடந்தாலும், இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே நாங்கள் நடந்தாலும், எங்கள் சரீரமும் எங்கள் கால்களும் எங்களுக்கு துணை செய்யவில்லை. எங்கள் நடைகளை உறுதிப்படுத்தும்படி, வழி நடத்தும்படி, எங்களை பலப்படுத்தும்படி ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்தருளும். நீர் எங்களை காண்கிற தேவன், எல்ரோயி என்று அறிக்கை எழுகிறோம். கேட்ட மக்கள் யாவரையும் ஆசீர்வதியும், சுகமாக்கும். உமது ஜனத்தை மன்னித்தருளும், நல்வழியிலே நடத்தும். ஒருவருக்கே கன மகிமை செலுத்தி உமது குமாரனும் எங்கள் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் இவைகள் அனைத்தையும் கேட்கிறேன் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஆசீர்வாதமும் வழி நடத்துதலும் நம் அனைவரோடும் சதா காலமும் நிலைத்திருப்பதாக. ஆமென். கிறிஸ்து இயேசு தம்முடைய சரீரத்தை நமக்காக கிழிக்கு கொடுத்து தன்னுடைய இரத்தத்தை சிந்தினார். அவருடைய பந்தியை நினைவு கூறத்தக்கதாக நாம் ஆயத்தமாவோம். வழிநடத்தும்படியாக சகோதரர்களை அன்போடு அழைக்கின்றோம். கர்த்தருடைய பந்தியிலே பங்கு கொள்ளும்படி நம்மை நாமே ஆயத்தப்படுத்துவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து, இதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். அப்பத்திற்காக நாம் ஜெபித்து இதில் பங்கு கொள்வோம். பரிசுத்தமும் இரக்கமும் தயவும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே எங்களுடைய பாவங்களுக்காக தன்னுடைய இன்னுயிரை கொடுக்கும் பொழுது அவருடைய சரீரம் கிழிக்கப்பட்டது. அதற்கு ஒப்பாக இங்கு புளிப்பில்லாத அப்பம் இது வைக்கப்பட்டு இருக்கிறதப்பா. நீர் இந்த அப்பத்தை எங்களுக்கென்று ஆசீர்வதித்து தரும்படி விலையேற பெற்ற இயேசு கிறிஸ்துவனுடைய நல்ல நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமேன். அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். நாமும் கூட அவ்வண்ணமாகவே இதில் செய்யும்படியாக நாம் ஒன்று சேருவோம். தேவன் இந்த ரசத்தை ஆசீர்வதித்து தரும்படி நாம் ஜெபிப்போம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள எங்கள் நல்ல பிதாவே, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறபடியே நாங்கள் செய்யும்படி வந்து நிற்கிறோம். இந்த ரசத்தை நீர் ஆசீர்வதித்து தாரும். குற்றமில்லாத மாசற்ற இதோ தகப்பனே, அந்த ரத்தம் எங்களுடைய பாவங்களுக்காக சிந்தப்பட்டது என்பதை நாங்கள் நினைத்து இதில் பங்கு கொள்ளும்படி, பயபக்தியோடு பங்கு கொள்ளும்படி எங்களை உற்சாகப்படுத்தும். எங்களை தாழ்த்துகிறோம். இந்த ரசத்தை நீர் ஆசீர்வதித்து தாரும். இயேசுவின் நல்ல நாமத்தில் இந்த ஜெபத்தை எடுக்கிறோம் அன்பின் பிதாவே,
ஆமேன். பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கிறேனே இந்த வேளை, அடியேனை திருசித்தம் போல ஆண்டு நடத்திடுமே. அடியேனை திருசித்தம் போல ஆண்டு நடத்திடுமே. கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன், கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. ஆவியோடாத்மா சரீரம் அன்பரே உமக்கென்றும் தந்தேன், ஆலயமாக்கியே இப்போ ஆசீர்வதித்தருளும். கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன், கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. சுயம் என்னில் சாம்பலாய் மாற சுத்தாவியே அனல் மூட்டும், ஜெயம் பெற்று மாமிசம் சாக தேவாருள் செய்குவீர். கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன், கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. இறுதியாக நாம் ஜெபித்து இந்த தொழுகையை நிறைவு செய்வோம். ஜெபிப்போம். கிருபையும் அன்பும் இரக்கமும் நிறைந்த பரம்பிதாவே, உம்மை தொழுது கொள்வது எவ்வளவு பெரிதான ஸ்லாக்கியம். அந்த ஸ்லாக்கியத்தை நீர் இந்த நாளில் எங்களுக்கு தந்தீரே, அதற்காக நன்றி தகப்பனே. நாங்கள் ஜெபித்த ஜெபங்களை நீர் அங்கீகரிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். கிருபையின் பிதாவே, நாங்கள் கேட்ட வார்த்தைகளுக்காக நன்றி. அவைகள் எங்களுடைய இருதயத்தில் வைத்து அதன்படி எங்களுடைய வாழ்க்கை மறுரூபமாக நீர் தயவு செய்தல் வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். பிதாவே, நீர் எங்களுக்கு இந்த வாரத்தில் ஆசீர்வாதமாக கொடுத்த வருமானத்திலிருந்து உமக்கென்று கொடுக்க நீர் எங்களுக்கு பாராட்டின தயவுக்காக நன்றி. இப்படியாக நாங்கள் கிறிஸ்துவனுடைய மரணத்தை நினைவு கூற நீர் தயவு பாராட்டினீர். எங்களுக்காக கிறிஸ்து தன்னுடைய சரீரத்தை கிழித்து இரத்தத்தை சிந்தினார். அதை நாங்கள் புசிக்கவும் பானம் பண்ணவும் நீர் தயவு பாராட்டினீர். இப்படியாக தாப்பனே, நாங்கள் ஏறெடுத்த இந்த தொழுகையை நீர் தாமே அங்கீகரிக்க வேண்டுமாகவும் ஆசீர்வதிக்க வேண்டுமாக ஜெபிக்கிறோம். தாப்பனே, சுயமாக இருப்பவர்களுக்கு உம்முடைய சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கட்டளை விடமாக ஜெபிக்கிறோம். காத்துக்கொள்ளும் வழி நடத்தியறலும் இயேசு கிறிஸ்து மூலம் அனுப்பிக்கிற நல்ல பரம்பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, புதிய ஏற்பாட்டு தொழுகைக்கு திரும்புங்கள். இடம் YMCA வளாகம், ஹைகோர்ட் எதிரில், பிரதி ஞாயிறு காலை 11 மணி அளவில் அன்புடன் அழைக்கிறோம். Come and worship with us every Sunday at 11 AM, YMCA Hall, opposite High Court, Parish Corner. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? உமக்கு பானவர் யார்? உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்?